ஒரு இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த இடத்துக்கு போகிற தடம் தான் இதாங்க. அந்த மண் ரோடு ஒரு 15 அடி மண் ரோடு வருங்க. இந்த மண் ரோடு தான் ரெண்டாக பிரியுது பார்த்தீங்களா? அதில் இந்த பக்கம் போகிறது தான் இதுதான் மண் ரோடு. ஒரு 3 ஏக்கரா 85 சென்ட்டுக்கு மண் ரோடு பாருங்கள். இதுதான் போகுது வாங்க. அந்த 3 ஏக்கரா 85 சென்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டங்க. நம்ம தருமபுரி மாவட்டத்துலேருந்து காரியமங்கலங்க. காரியமங்கலத்துலேருந்து வடமேற்கு திசையை நோக்கி நம்ம ஒரு 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க. பாருங்கள், ஆனால் தடம் வந்து மண் ரோடு தாங்க. இடம் பாருங்கள், இப்படி தான் இருக்குது ரோடு, மண் ரோடு. இது ஒரு ஓடப்பகுதி தாங்க. ஓடப்பகுதியில் எல்லாம் டிராக்டரு எல்லாம் போகலாம் வரலாம். போக்குவரத்துக்கு இந்த 3 ஏக்கரா 85 சென்ட்டுக்கு தடம் வந்து ப்ராப்பராகவே இருக்குது சார். பாருங்கள், இந்த அந்த நிலம் பாருங்கள். 3 ஏக்கரா 85 சென்ட்டுங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு. பாருங்கள், நேற்று தான் சர்வேரை கூப்பிட்டு அளந்து முட்டுக்கல் போட்டிருக்குறோம். பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட. பாருங்கள், இந்த அந்த இடம் பாருங்கள். எல்லாமே வந்து மாங்காய் செடி தாங்க. மாங்காய் மரம் கொஞ்சம் பராமரிப்பு கம்மி தான். தண்ணி பராமரிப்பு கொஞ்சம் கம்மி தாங்க. இது வந்து வெறும் கொல்லை தாங்க. மாங்காய் மரம் மட்டும்தான். 3 ஏக்கரா 85 சென்ட் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வரப்பு தாங்க. கைனி வந்து பார்த்திங்கன்னா சமநில பூமி தாங்க. பூமியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மரம் தாங்க வச்சுருக்குறாங்க. 3 ஏக்கரா 85 சென்ட்டும் மாங்காய் மரம் தாங்க. எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி மரமாக தான் இருக்குது. ஸோ இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிணறோ ஃப்ரீ சர்வீஸோ இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வெறும் கொல்லை எம்டி லேண்டு தாங்க. இதில் ஒரு என்ன ஒன்றுன்னா, நமக்கு வந்து பூமி சமநில பூமிங்க. உள்ளே வந்து கல்லோ பாறையோ எதுவுமே கிடையாது. செம்மண் பூமிங்க. பாருங்கள், இதோடைய ரேட்டு வந்து இந்த 3 ஏக்கரா 85 சென்ட் வந்து ஒரு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது நிலத்துக்காரர் வந்து ஒரு 35 லட்சம் எதிர்பார்க்குறாருங்க ஏக்கரா. பாருங்கள், உட்காந்தா கம்மி ஜாஸ்தி முடிப்பாங்க. பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், இந்த இடம் தான். இது எல்லாமே பவுண்ட்ரி போட்டாச்சுங்க. நம்ம இன்னும் காமிச்சது வந்து பாருங்கள், இது மேற்கு திசை கிழக்கு திசையில் இருக்கிற முட்டுக்கல்லுங்க. நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது மேற்குலேருந்து வந்தேங்க. மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி நான் வந்தேங்க. பாருங்கள், இந்த மேற்கும் கிழக்குங்கிற முட்டுக்கல் காமிச்சிட்டுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிழக்கு பக்கம் ஒரு பெரிய மலை இருக்குங்க. அந்த மலையை அணைச்சா அப்படி தாங்க இந்த நிலம் இருக்குது. பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு. ஒரே ஓனருங்க இந்த 3 ஏக்கரா 85 சென்ட்டுக்கும். பாருங்கள், இது ஒரு முட்டுக்கல்லுங்க. இது கிழக்கு பக்கங்கிற முட்டுக்கல்லுங்க. நான் முன்ன காமிச்சது மேற்கு பக்கம் இருந்ததுங்க. மேற்கு பக்கத்துலேருந்து நான் கிழக்கு நோக்கி வந்தேங்க. அந்த முட்டுக்கல் 2 முட்டுக்கல் காமிச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம தெற்கே நோக்கி நம்ம போகிறோம். வடக்கு பேசை நோக்கி நம்ம போகிறோம். வடக்கு பக்கம் ஒரு முட்டுக்கல் இருக்குங்க. அதையும் நான் காமிச்சிடுறேங்க. மொத்தம் 3 ஏக்கரா 85 சென்ட்டுங்க. இடத்துக்காரர் வந்து இது நிலத்தை வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்கங்க. இது அப்படியே தான் கொடுப்பாங்க. 1 ஏக்கராவோ அரை ஏக்கராவோ 1.5 ஏக்கரா பிரித்து கொடுத்தா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே 3 ஏக்கரா 85 சென்ட்டும் அப்படியே ஃபுல்லாக கொடுக்குறது தாங்க. ஒரே ஓனருங்க. பாருங்கள், இடமெல்லாம் நல்லா கொஞ்சம் அருமையாக தான் இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது இங்கேருந்து இந்த இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு பெங்களூர் ஹைவே கிராஸ் ஆகுதுங்க. இந்த நிலத்தை அணைச்சாப்படி ஒரு 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தாங்க. பாருங்கள், இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் மண் ரோடு வருங்க. மீதி அரை கிலோமீட்டர் தார் ரோடு வரும். தார் ரோடு ஒரு 1 கிலோமீட்ரு. அதுக்கு மேலே மண் ரோடு ஒரு அரை கிலோமீட்ரு வருங்க. பாருங்கள், தார் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் தாங்க. 1 கிலோமீட்ரு தாங்க வரும் இந்த நிலம் தாங்க. பூமியெல்லாம் செம்மண் பூமிங்க. மண் வந்து செம்மண் பூமிங்க. பாறையெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சமமாக தான் இருக்குது. பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட. பார்த்திங்கன்னா அது காரியமங்கலத்துலேருந்து ஒரு மேற்கு திசையை நோக்கி நம்ம ஒரு 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க. பாருங்கள், நம்ம தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்துலேருந்து வடமேற்கு திசையை நோக்கி ஒரு 13 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க. பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு. இது சர்வேரை கூப்பிட்டு எல்லா முட்டுகளெல்லாம் போட்டிருக்குறாங்க. பாருங்கள், அருமையான லேண்டுங்க. வெறும் 35 லட்சம் தான் எதிர்பார்க்குறாங்க பார்ட்டிங்க. நல்லா ஒரு அருமையான இடங்க. ஒரு சின்ன சின்ன குட்டைங்க தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சின்ன அங்கங்கே ஒரு சின்ன குண்டை, அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லைங்க. மற்றபடிக்கு சமநில பூமி தாங்க. செம்மண் பூமிங்க. பாருங்கள், அருமையான பூமிங்க. வியாபாரத்துக்கு வந்திருக்கு. பாருங்கள், இதோட வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து முள் வேலியெல்லாம் எதுவும் போடலைங்க.
முள் வேலி போடலுங்க. சர்வேரை கூப்பிட்டு அளந்து முட்டுக்கல் போட்டிருக்கிறாங்க. 3 ஏக்கரா 85 சென்ட்டு. இந்த 3 ஏக்கரா 85 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ ஃப்ரீ சர்வீஸோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. போரோ இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வானம் பார்த்த பூமி தாங்க. இந்த மாதிரி தாங்க. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நம்ம வடக்கு பக்கம் பாருங்கள், இது ஒரு முட்டுக்கல்லுங்க. வடக்கு பக்கம் ஒரு முட்டுக்கல்லை வச்சுருக்குறோம். தெற்கு பக்கத்துலேருந்து நம்ம வடக்கு பக்கம் வந்திருக்குறோம் பாருங்கள். அப்போ தெற்கு பக்கம் ஒரு முட்டுக்கல்லை வச்சுருந்தாங்க. அந்த தெற்கு பக்கத்துலேருந்து வடக்கு பக்கம் ஒரு முட்டுக்கல் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம மேற்கு பக்கம் நோக்கி நம்ம போகலாங்க. மேற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முட்டுக்கல்லை காமிச்சின்னா உங்களுக்கு 4 முட்டுக்கல்லும் நான் ஸ்கொயராகவே காமிச்ச மாதிரி உங்களுக்கு இதாகும் சார். ஆனால் நிலம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது, வாலாக எங்கேயும் இழுக்கலை. நிலம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏக்கரா 85 சென்ட்டும் ஒரே ஸ்கொயராக தான் சார் இருக்குது. நிலம் வந்து நல்ல ஒரு அருமையான நிலங்க. பாருங்கள், ஏக்கரா 35 லட்சம் சொல்கிறாரு. உட்காந்து பேசுனா எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோவும் இறக்கி பேசலாம் கண்டிப்பாக. பாருங்கள், 35ன்றது நம்ம உட்காந்து பேசினா 1 2 ஒடிச்சு கூட பேசலாங்க. வியாபாரத்துக்கு வந்துருக்கு. ஆனால் நிலம் வந்து நல்ல ஒரு அருமையான நிலங்க. இந்த நிலம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவலிங் பண்ணாவே நம்ம ஒரு ஹைவே, பெங்களூர் ஹைவே பக்கமே இருக்குதுங்க இந்த நிலம். பாருங்கள், ஒரு மலை குட்டை வரும், அணைச்சி இருக்குது பாருங்கள். நிலம் வந்து நாலா பக்கம் வேலி கிடையாதுங்க. எல்லாமே வந்து இந்த வேலி தான் இருக்குது. முள், இந்த முள்ளுங்கெல்லாம் இருக்குது பாருங்களேன். வரப்பில் இருக்குமே முள், அந்த முள் தான் இருக்குது. மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பாருங்கள், பூமியெல்லாம் செம்மண் பூமிங்க. நல்ல ஒரு அருமையான பூமி. பாருங்கள், இது வந்து மேற்கு பக்கம் இருக்கிற ஒரு முட்டுக்கல்லுங்க. பாருங்கள், இதோட பவுண்ட்ரி நமக்கு செட் ஆகுதுங்க. இதுலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தெற்கு பக்கம் நோக்கி நம்ம போனோம்னா ஃபஸ்ட்டு ஒரு காமிச்ச முட்டுக்கல், அது ஒரு 4 முட்டுகளும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்டுங்க. பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு. இந்த நிலம் 3 ஏக்கரா 85 சென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டங்க. தருமபுரிலேருந்து காரியமங்கலங்க. காரியமங்கலத்துலேருந்து வடமேற்கு திசையை நோக்கி நம்ம ஒரு 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க. பாருங்கள், இங்கே ஒரு முட்டுக்கல் இருக்குது பாருங்கள், சர்வேக்கல். பாருங்கள், அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்கு, அருமையாக இருக்குங்க. பாருங்கள், ஏக்கரா 35 லட்சம் சொல்கிறாருங்க. உட்காந்து பேசுனா 1 2 ஒடிச்சு பேசலாங்க. நல்ல ஒரு அருமையான இடங்க. பாருங்கள், அந்த மலை அடிவாரத்துலேருந்து அப்படியே ஸ்கொயராகவே இருக்குங்க நம்ம நிலம். பாருங்கள், பிட்டா கொடுக்க மாட்டாங்க, ஒட்டா தான் கொடுப்பாங்க. ரோடு வசதியெல்லாம் நல்லாவே இருக்குங்க. ஒரு 15 அடி ரோடு வருங்க. ரோட் பாயிண்ட்லேருந்தே ஒரு 15 அடி ரோடுங்க. நம்ம என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோம் பார்த்திங்களா, அந்த முட்டுக்கல்லுங்க இது. ஸோ நான் 4 பக்கம் இருக்கிற முட்டுக்கல் காமிச்சிட்டுங்க. பாருங்கள், இந்த நிலம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது. செம்மண் பூமிங்க, சமநிலை பூமிங்க. பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. ஒரு போர்கீர் போட்டு ஒரு தென்னை மரம் வச்சு விட்டோம்னா ஒரு 5 வருஷத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பட்ஜெட்டு இன்னும் கம்மி பட்ஜெட்டு தாங்க இது. பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்குது. நிலம் வந்து பாருங்கள், எல்லாம் பாருங்கள், முட்டுக்கல் போட்டு எல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னே சர்வேரை கூப்பிட்டு எல்லாம் அளந்துட்டுங்க. பாருங்கள், வியாபாரத்துக்கு வந்திருக்குது. நல்ல நிலம், அருமையான நிலம், வாங்கிக்கலாம்.